ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்த இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்காவின் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் புதின் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இந்தியா தன்னை ஒருபோதும் அவமானப்படுத்த அனுமதிக்காது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியை புத்திசாலித்தனமான தலைவர் என்றும் பாராட்டியிருக்கிறார் புதின். ரஷ்யாவின் கருங்கடல் ரிசார்ட்டான சோச்சியில் இந்தியா உட்பட 140 நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் நிபுணர்களின் சர்வதேச வோல்டாயிக் கலந்துரையாடல் மன்றத்தில் பேசிய புதின், ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளிகள் மீது அதிக வரிகள் விதிக்கப்பட்டால் அது உலகளாவிய எரிசக்தி விலைகளை உயர்த்தும் என்று பேசியிருக்கிறார். அதோடு அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை அதிகமாக வைத்திருக்க கட்டாயப்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார். இது அமெரிக்க பொருளாதாரத்தை மெதுவாக்கும் எனவும் புதின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் மாஸ்கோவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை குறைக்குமாறு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தை ரஷ்ய அதிபர் புதின் கடுமையாக சாடினார். இந்தியாவுடன் எங்களுக்கு இதுவரை எந்த பிரச்சனையோ அல்லது பதட்டங்களோ இருந்ததில்லை. வெளிப்புற அழுத்தங்களுக்கு பணிந்து நடக்க இந்தியாவிற்கு எந்த காரணமும் இல்லை. இந்தியா தன்னை ஒருபோதும் அவமானப்படுத்த அனுமதிக்காது என்று ரஷ்ய அதிபர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியை சமநிலையான மற்றும் புத்திசாலித்தனமான தலைவர் என்றும் பாராட்டியிருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் $9 பில்லியன் முதல் $10 பில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதை நடக்க அந்த நாட்டு தலைவரான பிரதமர் மோடி விடமாட்டார் எனவும் கூறியிருக்கிறார் புதின். அமெரிக்காவின் வரிகளால் இந்தியா எதிர்கொள்ளும் இழப்புகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியால் சமப்படுத்தப்படும். மேலும் அது ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக கௌரவத்தை பெறும். இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வர்த்தக ஏற்றத்தாழ்வை ஒப்புக்கொண்ட புதின், அதை குறைக்க ரஷ்யா இந்தியாவிலிருந்து அதிக விவசாய பொருட்கள் மற்றும் மருந்துகளை வாங்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்.